எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்தா பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 200 முக்காப்படி அரிசி தான் போட்டிருக்கேன். 200 கிராம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா, ஒரு எலுமிச்சம்பழம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் 4 எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா இலை, மல்லி இலை, 200 கிராம் தக்காளி, 150 கிராம் 100 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். தயிர் 100 கிராம் தயிர், எண்ணெய் 100 மில்லி எண்ணெய், உப்பு, மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், இது வந்து பட்டை, கிராம்பு அரைச்சி ஏலக்காய் போட்டு அரைச்ச பொடி, இந்த அரிசி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், 100 ml ஆயில் ஊற்றுறேன். கல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் நான். 100 ml அளவுக்கு ஊற்றிக்கிறேன். ஆயில் காஞ்சிருச்சு. இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 போடுறேன். வெங்காயம் போடுறேன். பட்டை, கிராம்பு இதாக பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா புதினா ஒரு கையளவுக்கு புதினா எடுத்து வச்சுருந்தேன். புதினா போடுறேன். புதினா போட்டு நல்லா வெந்துருச்சு. நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதங்கி வருது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து தக்காளி பழத்தை போடுறேன். தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அரைச்சி வச்சிருந்த மாதிரி பவுட்ரு அதை போடுறேன். கொத்தமல்லி இலை போடுறேன். பச்சை மிளகா 3 வச்சுருந்தேன், அதையும் போடுறேன். மிளகாத்தூள் போடுறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ தயிர் ஊற்றுறேன். தயிர் ஊற்றி எல்லாம் வெந்து நல்லா வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கறியை போடுறோம், சிக்கனை போடுறோம். பாருங்கள், லெமன் ஊற்றுறேன். ஒரு அரை லெமன் தான் ஊற்றுறேன். தேவையான அளவு உப்பு போடுறேன். தண்ணி அளந்து ஊற்றுறேன். எல்லாம் வெந்து வந்துருச்சு. தண்ணி ஊற்றுறேன். அரிசியும் போடுறேன், பார்த்துக்குங்க. இது நம்ம பாத்திரத்தில் வச்சோம்னாக்கா அது அவ்வளோ கொதிச்சதுக்கப்புறம் தான் போடணும். நம்ம குக்கரில் தான் வைக்கிறோம், அதனால் அப்படிலாம் தேவையில்லை. அரிசி போட்டாச்சு. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ விசில் போட போகிறோம். மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கோம். பாருங்கள், சாப்பாடு வெந்துருச்சு. வந்து விசில் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், சாப்பாடு நல்லா பளபளன்னு வந்திருக்குது. பாருங்கள், சூப்பராக வந்திருக்குது. பொன்னி அரிசி தான் போட்டேன் நான், வேறு பிரியாணி அரிசிலாம் எதுவுமே போடல. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.